வணக்கம். எல்லோரும் சும்மாக இருக்கிறீங்களோ? ஓகே, வாங்கோ. இன்றைக்கு நான் உங்களுக்கு வெந்தய குழம்பு எப்படி கறி வைக்கிறதுன்றதை உங்களுக்கு காட்ட போகிறேன். என்னென்ன தேவையன்று. முதலாவது வெந்தயம் நல்லா முதல் நாள் நைட்டே ஊற வச்சு நல்லா பூத்து வந்ததுக்கு பிறகு வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கொள்ளுங்க தண்ணி இல்லாமல். அடுத்தது வெங்காயம், முக்கியம் வெங்காயம் தான் தேவை. நான் இதுக்கு 5 பம்பா வெங்காயம் பட்டி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயத்தில் வெந்தய குழம்பு வச்சா நிறைய நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் பம்பா வெங்காயம் தான் வச்சுருக்கேன். மற்ற 2 உள்ளிப்பல். அடுத்தது புளிக்கு பதிலாக தக்காளி பழம், கறி பவுடர், ஒரு தேக்கரண்டி கறி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அளவாக தான் நான் உரைப்பு போட்டுக்கொள்கிறேன். அப்போ கறி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது தாளிக்க கடுகு, பெருஞ்சீரகம், கருவேப்பிலை காஞ்சதான். அடுத்தது ஆயில், உப்பு, 1 கப் தண்ணி எடுத்து வச்சுக்கேன். அடுத்தது நான் கொஞ்சம் புளிக்கு பதிலாக புளி, ஒரு சிலருக்கு பிடிச்சா நீங்கள் புளி யூஸ் பண்ணுங்க, நல்லது. நான் புளி யூஸ் பண்ணுறது குறைவு. ஏன்னு கேட்டால் இந்த புளியால் தான் நிறைய பிரச்சனைகள். அதனால் நீங்களும் கொஞ்சம் அந்த புளியை அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லதுன்ட்டு சொல்கிறேன். இதில் ஒரு கொஞ்சம் டொமேட்டோ பேஸ்ட் கொஞ்சமாக விடுவேன், அவ்வளோதான், கொஞ்சம். ஓகே, இவ்வளவு தான் வெந்தய குழம்புக்கு தேவையானது. வெந்தயத்தை நீங்கள் முதல் நாள் ஊற விட்டுட்டு எடுத்து வச்சா தான் நல்லது. அப்போ தான் நல்லா பூத்து இருக்கும். அடுத்தது அப்படி நீங்கள் வெந்தயத்தை ஊற வைக்காதாக்கள் உடனே சுடுதண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு வெந்தயத்தை போட்டுட்டு சுடுதண்ணிக்குள்ளே மூடி வச்சு விடுங்க. அப்படியே நல்லா பூத்து வரும். அப்போ நீங்கள் அந்த கறியை வச்சு கொள்ளலாம். கிழமையில் ஒரு காண்டாலும் நீங்கள் வெந்தய குழம்பு வச்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு நல்லது, சுகர் பேஷண்ட்டுக்கும் நல்லது. அதனால் வெந்தய குழம்பு சரியான ஈஸியாக வச்சு கொள்ளலாம். அதனால் குயிக்காக உங்களுக்கு நான் வெந்தய குழம்பு வச்சு காட்ட போகிறேன். ஓகே, செய்முறைக்கு போக போகிறேன். இப்போ நான் சட்டியை அடுப்பில் பற்ற வச்சுட்டேன். ஆயிலை விட போகிறேன். கொஞ்சம் ஆயில், கொஞ்சம் வெந்தய குழம்பு, கொஞ்சம் ஆயில் கூட விடணும். அப்போ தான் கொஞ்சம் அந்த பிரண்டு கறி நல்லா வரும். அதுக்கு பிறகு எண்ணெய் கொதிச்சிட்டது, கொஞ்சமாக கடுகு போட்டுக்கொள்கிறேன். அடுத்தது பெருஞ்சீரகம், கடுகு நல்லா வெடித்து வந்தது பிறகு வெந்தயத்தை நீங்கள் போடக்கூடாது. வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு பிறகுதான் நீங்கள் வெந்தயத்தை போட வேணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த வெந்தயம் கறி கயறாமல் நல்லா இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா தாளிக்கட்டும், நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த வெங்காயம் பொரிஞ்சு வந்ததுக்கு பிறகு நாங்கள் வெந்தயத்தை போடுவோம். ஓகே, வெங்காயம் வதங்கி வந்துட்டுது. நான் ஒரு சைடில் அந்த வெங்காயத்தை ஒதுக்கிட்டு இந்த பதத்தில் நீங்கள் வெங்காயம் வதங்கினா காணும். அடுத்தது நீங்கள் வெந்தயத்தை போட போகிறோம். வெந்தய தேனி போட்டு நீங்கள் வெங்காயத்தோட வீட்டு வதக்கும் போது நல்லா இருக்கும். இல்லை நீங்கள் ஏடியா போட்டால் வெங்காயம் தயார் பாருங்க. இப்படி போட்டு நல்லா இந்த வதங்கு இனி எல்லாத்தையும் போட்டு வதக்கும். வெந்தயம் வதங்கும் போது நல்ல வாசம் வரும்.
அப்போ உங்களுக்கு தெரியும் வெந்தயம் நல்லா வதங்கிட்டாங்க. முதலே போட்டுவிடாதீங்க, எப்போவும் அதை செய்துடாது. அதான் ஒரு சிலருக்கு வெந்தய கறி நல்லா வர்றதில்லைன்ட்டு கவலைப்படுறேன். நீங்கள் எப்போவும் இந்த வெந்தய கறி வைக்கும்போது நல்ல வெள்ளை பூட்டாக வச்சுட்டு இந்த வெந்தய கறியும் வச்சு சாப்பிட்டு பாருங்க, நல்ல டேஸ்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். அடுத்தது 3 தக்காளி பழம், சின்ன பழம் நான் இதுக்கு வெட்டி வச்சுருக்கிறேன். அதுவும் இதுக்குள்ளே போட போகணும், போட்டு வதக்க போகணும். புளிக்கு பதிலே என்னோடய தக்காளி பழம் தான். நான் தக்காளி போட்டு அடுத்தது நான் உப்பு போட போகிறேன். எனக்கு தெரியும் இப்படி கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் போட்டுக்கணுங்க. போட்டுட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினது பிறகு தான் கறி பவுடர் போட. கொஞ்சம் தண்ணி நிறைய விட்டு நல்லா வெந்தயம் அதிகம் வரைக்கும் தண்ணி நிறைய விடலாம். நிறைய விட்டு அடுப்பை கொஞ்சம் லோவில் அடுப்பை குறைச்சி விட்டால் சரி. அது சண்டை வாட்டில் இருந்து நல்ல வடிவாக அவிஞ்சு குழம்பு நல்லா வந்துடும். பாருங்க எவ்வளோ இந்த வெந்தயமும் பொரிஞ்சு அதுக்குள்ளே இந்த தக்காளியும் பொரிஞ்சு வந்துட்டு இப்போ நல்லா இருக்கும். நீங்கள் நினைக்கிறாமே இந்த புளியை வேண்டாம்னு சொல்கிறது, உண்மையிலே இந்த புளி சாப்பிட்றதால தான் அந்த ஆசிட்டியை தூண்டுற தன்மை இருக்குன்ட்டு இங்கே எங்களுக்கு டாக்டர் சொல்லியிருக்கணும். அப்போ அதனால் நாங்கள் எங்களை சிறுலங்க நாங்கள் கூட புளி விட்டு தான் எப்போவுமே ஒவ்வொரு நாளும் சமைப்போம். அப்போ அதனால் நாங்கள் கொஞ்சம் புளியை குறைச்சி கொண்டு வந்தால் எங்களுக்கு நல்ல அசிட்டியை ஊட்டுற தன்மை அந்த புளியில் இருக்கா. அதான் அந்த வேப்பம் மாதிரி வரும், புளிச்சு வரும். அப்போ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தக்காளி பழத்துலேயே நிறைய புளி இருக்குதான். அப்போ அதனால் முடிஞ்ச அளவுக்கு புளியை நீங்கள் குறைச்சி கொண்டு வாங்கும். குறைச்சி சமைச்சு சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு நல்லது. தக்காளி பழத்தில் உள்ள புளியே நல்லது, உடம்புக்கும் கெடுதி இல்லை. டெய்லி நாங்கள் சமைக்கும்போது புளி இல்லாமல் ஒன்றுக்குமே சமைக்க மாட்டோம். அதனால் இப்போ கறி பவுடரை போட்டு நல்லா விரட்டி பாருங்க, இப்போவே ஃபிட்டாண்டு கறி வந்துட்டார். இனி இந்த வெந்தயம் நல்லா அவியும் வரைக்கும் தண்ணியை நான் இருக்க விட போகிறேன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னதான் உள்ளி நான் கடைசியில் 2 உள்ளியும் கடைசியில் தான் விடும். இதாலே 1 கப்பு தண்ணி நான் ஊற்றுறேன். ஆனால் இதுக்கு பார்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுங்க. அப்போ சரி, எனக்கு இது நல்லா மூடி நான் அவிக்க விட போகிறேன். அவிஞ்சதுக்கு பிறகு நான் உங்களுக்கு கறி எப்படி நல்லா வந்திருக்குன்றதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதுக்கிடையில் ரக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அந்த டொமேட்டோ பேஸ்ட் சொட்டு விட்டால் ஓகே, கொஞ்சம் ஓகே. இப்போ என்னோடய வெந்தய குழம்பு எப்படி அவிஞ்சு நல்லா கறியாக வந்துட்டாருன்ட்டு பார்ப்போம். நல்ல வடிவாக குழம்பு வந்துட்டுது. நான் இதுக்குள்ள கொஞ்சம் டொமேட்டோ பேஸ்ட் ஆல்ரெடி விட்டுட்டேன். ஆல்ரெடி தக்காளி பழம் போட்டது பாருங்க. வெந்தய குழம்பு இப்படி சரியான ஈஸி வெந்தய குழம்பு. மற்ற இந்த வெந்தய குழம்பை நீங்கள் வச்சு சாப்பிட்றதால உங்களுக்கு எவ்வளவோ நல்லது. பாருங்க எவ்வளவு நல்ல வடிவாக இந்த குழம்பு வந்துருக்கேன். இனி நான் இதுக்குள்ளே கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுட்டு உள்ளியே இனித்தான் போட போகிறேன். கொஞ்சம் 2 உள்ளி போட்டாலே போடும், கிணக்க போடக்கூடாது. உங்களுக்கு விருப்பமானாங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் நல்லா உள்ளியோட ஸ்டப் பண்ணிட்டு போடுங்க. மற்றது எப்போவும் நீங்கள் இந்த வெந்தய குழம்பு வைக்கும்போது நெருப்பை குறைச்சி வைங்க. எப்போடையும் அடுப்பை குறைக்காமல் நீங்கள் கூட்டி விட்டுட்டிங்கன்னா அந்த கறி உங்களுக்கு நல்லா வராது. அடுப்பு குறைச்சி தான் நீங்கள் வைக்கணும். நெருப்பை குறைக்காட்டி அவ்வளவுதான். இந்த குழம்பு இப்படி நீங்கள் எடுக்க மாட்டீங்க. இவ்வளவு வடிவாக வெந்தய குழம்பு அவிஞ்சு
நல்ல ஒரு பிரட்டலாக இப்படி ஒரு இதில் வராது கறி, உங்களுக்கு வரவே வராது, டேஸ்ட்டும் இருக்காது, உங்களுக்கு வெந்தயம் அவிக்காது. அப்படியே அடுப்பை கூட்டி விட்டீங்களா, நெருப்பு கூடி எரிஞ்சு கொண்டு இருக்க தண்ணி தான் பற்றி கொண்டு கடற்கரண்டி இருக்கும். அப்போ இந்த வெந்தயம் அவிக்காது நல்ல வடிவாக. அப்போ நீங்கள் அடுப்பை குறைச்சி வச்சா நெருப்பை அப்படியே வெந்தயம் நல்ல வடிவாக ஊறி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவிஞ்சு கறியும் பிரண்டு நல்ல கறியாக வரும். உங்களுக்கு சாப்பிடவும் நல்லது. நீங்கள் எப்போவும் இந்த சட்டி பாவிக்கும் போது இப்படி நிறைய அகப்பியே வேண்டி பாவிங்கோ, அதுதான் நல்லது. இதுக்கு கரண்டி பாவிக்காதீங்கோ. கரண்டி பாவிச்சிங்கன்னா எல்லாம் கீறி இந்த சட்டி உங்களுக்கும் கூடாது, உடம்புக்கு. உங்களுக்கு இந்த சட்டியை கீறி அதில் இருக்கிற இது கலண்டுதென்றால் நாங்கள் சாப்பிட சாப்பாட்டுக்கு உள்ளுக்கு போயினா அந்த குடலுக்குள்ளே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த சட்டிக்கு. அதனால் எப்போவும் நிறைய அகப்பை பாவிச்சிங்களா நல்லா, நிறைய அகப்பையே பாவி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா வெந்தய குழம்பு எப்படி வந்திருக்குன்ட்டு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். என்னோட மாமாவும் கேட்டிருந்தார் வெந்தய குழம்பு ஒரு தரம் செய்து போடலண்டா, அதனால் நான் வெந்தய குழம்பு அவருக்காகவும் செய்து போட்டிருக்கேன். பிடிச்சிருக்கா மாமா, நீங்களும் செய்து சாப்பிடுங்க. ஓகே பாய்.